ப்ராடக்ட்ஸ் என்னென்ன ஹேர் வந்து ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு அப்படின்னா, நம்ம ஹேர வந்து ஸ்டைல் பண்றத விட, நம்ம ஹேர காப்பாத்துறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சுஜி. வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்கிரிப்லிங் டைரி. இன்னைக்கு வீடியோல ஹேர் க்ரோத்துக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சில டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் உங்களோட ஷேர் பண்ண போறேன். ப்ளஸ் இப்போ ப்ரெசென்ட்ல என்னோட ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் என்னென்ன யூஸ் பண்றேன் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. யூசுவலி நான் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்ல மாட்டேன். இந்த வீடியோல சொல்றேன் அப்படின்னா சில ஹேர் க்ரோத் டிப்ஸ் வந்து உங்க ஹேர் க்ரோத்துக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். ஃபர்ஸ்ட் முக்கியமான விஷயம் ஹேர் ஆயிலிங் பண்ணுறது. உங்கள் ஹிஸ்ட்ரியிலேயே நீங்களே பாருங்கள், ஹேர் ஆயிலிங் பண்ணாமல் நம்ம வந்து இருந்திருக்கவே மாட்டோம். ஸோ நீங்கள் எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக ஹேர் ஆயிலிங் பண்ணியிருக்கீங்க, அதில் எது ஒர்க் ஆகிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். இல்லை இப்போ தான் ப்ராப்பராக ஹேர் ஆயிலிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஏற்கனவே நீங்கள் வந்து ஹேர் ஆயிலிங் பண்ணியிருக்கீங்க, நடுவில் தான் ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னா எது உங்களுக்கு ஒர்க் ஆச்சு அப்படிங்கிறத நீங்கள் வந்து பாருங்கள். அதாவது சில பேர் வந்து ஓவர் நைட் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மார்னிங் ஹேர் வாஷ் பண்ணுவாங்க, அது அவங்களுக்கு ஒர்க் ஆகும். சில பேர் வந்து மார்னிங் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 30 to 60 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஹேர் வாஷ் பண்ணுவாங்க, அது அவங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ உங்களுக்கு எது ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் வந்து அகெயின் ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து ஹேர் வாஷ் பண்ணுறப்போ ஹேர் அண்ட் ஸ்கேல்பில் வந்து ஹேர் ஆயில் இருக்கணும். ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிட்டு தான் வந்து நான் ஹேர் வாஷ் பண்ணுவேன். ட்ரை ஹேரில் வந்து ஹேர் வாஷ் பண்ண மாட்டேன். சப்போஸ் நம்ம வந்து எங்கேயாவது வெளியில் போகணும், இல்லைனா ஷூட் இருக்குது அப்படின்னா நான் வந்து ட்ரை ஹேரில் ஹேர் வாஷ் பண்ணுவேன். அதாவது முன்னாடி நாள் வந்து நான் ஆயில் அப்ளை பண்ணி ஹேர் வாஷ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா மட்டும்தான் நெக்ஸ்ட் டே வந்து நான் ட்ரை ஹேரில் ஹேர் வாஷ் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு ஸ்கேல்ப் மசாஜ். அதாவது நம்ம ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுறப்பவே நம்ம ஸ்கேல்ப்புக்கு வந்து லைட்டாக மசாஜ் கொடுக்கணும். இதுக்காக நம்ம தனியாக ஸ்கேல்ப் மசாஜ் வந்து பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுறப்பவே வந்து நம்ம ஸ்கேல்ப்புக்கு மசாஜ் கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு ஹேர் வாஷ் ரொட்டீன். என்னோட ஹேர் வாஷ் ரொட்டீன் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 2 days தான் கேப் இருக்கும். அதாவது நான் மண்டே ஹேர் வாஷ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா டியூஸ்டே விட்டுருவேன், வெனஸ்டே ஹேர் வாஷ் பண்ணிடுவேன். இல்லைனா வெனஸ்டே ஸ்கிப் ஆச்சு அப்படின்னா தேர்ஸ்டே ஹேர் வாஷ் பண்ணிடுவேன். இல்லைனா ரொம்ப ரேராக ஃப்ரைடே ஹேர் வாஷ் பண்ணுவேன். அதுக்கு மேலே வந்து கேப் வந்து தாண்டாது. சப்போஸ் அதிகமான கேப் வந்துருச்சு அப்படின்னா எனக்கே அதிகமாக ஹேர் ஃபால் ஆகும். அதே மாதிரி ஸ்கேல்ப் வந்து டர்ட் ஆன மாதிரி இருக்கும். ஸோ ரெகுலராக 1 or 2 daysலேயே வந்து ஹேர் வாஷ் பண்ணிடுவேன். இந்த ரெகுலர் ஹேர் வாஷ் ரொட்டீன் வந்து நம்ம ஹேர் க்ரோத் ஜேர்னியில் ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் கொடுக்கும். சில பேர் கேட்குறாங்க, ஹேர் ஆயில் அப்ளை பண்ணியும் ஸ்கேல்பில் வந்து ஆயில் பெனட்ரேட் ஆகலை அப்படின்னு. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் அப்ளை பண்ணுற ஹேர் ஆயிலை லோ ஹீட்டில் ஹீட் பண்ணி வார்மாக அந்த ஹேர் ஆயிலை நீங்கள் ஸ்கேல்பில் அப்ளை பண்ணுங்கள். அந்த மாதிரி அப்ளை பண்ணுறப்போ ஸ்கேல்பில் வந்து ஹேர் ஆயில் வந்து பெனட்ரேட் ஆகும். நெக்ஸ்ட்டு ஸ்கேல்ப் வந்து க்ளீனாக இருக்கும் போதும் ஆயில் வந்து நல்லா பெனட்ரேட் ஆகும். ஸோ நம்ம ஹேர் க்ரோத் ஸ்பீடும் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு ஹேர் பேக் அப்ளை பண்ணுறது. கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் முடிஞ்சால் 2 தடவை வந்து ஹேர் பேக் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ஹேர் பேக் அப்ளை பண்ணுறது நம்ம ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ஹேர் க்ரோத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து இன்ஸ்டன்ட் ஹேர் பேக்கை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு போஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஹேர் பேக் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா ஒன்ஸ் அந்த இன்ஸ்டன்ட் ஹேர் பேக்கையாவது ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. அதை வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஹேர் பேக் அப்ளை பண்ணுறது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு comb your hair. அதாவது நம்ம தலை சீவுறப்போ ரொம்ப ஹார்ஷாக போட்டு சீவக்கூடாது. சாஃப்டாக பொறுமையாக தான் நம்ம வந்து தலை சீவணும். அதே மாதிரி நம்ம ஹேர் வந்து ஈரமாக இருக்குது அப்படின்னா அப்போ வந்து நம்ம வந்து தலை சீவக்கூடாது. நீங்கள் ஹேரை டீட்டங்கிள் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய பல் சீப்பை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. உட்டன் சீப்பு தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் கிடையாது. நான் வந்து பிளாஸ்டிக் கோம் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ பிளாஸ்டிக் கோம் யூஸ் பண்ணுறதுனால எந்த ப்ராப்ளமும் கிடையாது. நெக்ஸ்ட்டு ஹேரை வந்து எப்போதும் ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது நம்ம வந்து ஹேரை வந்து ஃப்ரீ ஹேரில் எப்போதுமே விடக்கூடாது. நார்மலாக வீட்டில் இருக்கும் போதும் சரி, எங்கேயாவது வெளியில் போகிறப்பையும் ரொம்ப நேரம் ஃப்ரீ ஹேரில் இருக்கக்கூடாது. நீங்கள் நார்மலாக வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு பன்னு இல்லைன்னா பின்னல் போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ஹேரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுனால நம்ம ஹேர் டேமேஜில் இருந்தும் ஹேர் பிரேக்கேஜ்லேருந்தும் ப்ரிவென்ட் பண்ணும். நெக்ஸ்ட்டு நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணுறப்ப எந்த ஷாம்புவாக இருந்தாலும் வாட்டரை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. டைரெக்டாக ஸ்கேல்பில் ஷாம்பு யூஸ் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு அடிஷ்னலாக நம்ம 3 விஷயம் வந்து நம்ம பண்ண போகிறோம். கண்டிஷ்னர், ஹேர் ஸ்ப்ரே, ஹேர் சீரம். இந்த ஹேர் ஸ்ப்ரே எதுக்காக அப்படின்னா ஸ்கேல்பில் நம்ம ஹேர் ஆயில் அப்ளை பண்ணாத டைமில் இந்த ஹேர் ஸ்ப்ரேவை அப்ளை பண்ணி நம்ம ஸ்கேல்பை வந்து மெயின்டைன் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக.
அதே மாதிரி தான் நம்ம ஹேர் ஆயில அப்ளை பண்ணாத டைம்ல நம்ம ஹேர வந்து புரொடெக்ட் பண்றதுக்கு இந்த ஹேர் சீரம். இந்த ஹேர் கண்டிஷனர் நம்ம ஷாம்பு யூஸ் பண்ணின பிறகு நம்ம ஹேர் வந்து ட்ரையா, ஃப்ரிஸியா இல்லாம நம்ம ஹேர மேனேஜபிளா மெயின்டெயின் பண்றதுக்காக கண்டிஷனர் வந்து ஆப்ஷனல் தான். நீங்க ஹேர் வாஷ் பண்றப்ப எல்லாமே கண்டிஷனர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்ல. நீங்க ஹேர வந்து எப்போ ட்ரையா ஃபீல் பண்றீங்களோ அப்போ வந்து கண்டிஷனர் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மினிமைசிங் ஹீட் டேமேஜ். நீங்க ஹீட் ஸ்டைலிங் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா, அதாவது ஸ்ட்ரைட்னர், கர்லர், ப்ளோ ட்ரையர்னு யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதை யூஸ் பண்றதை உடனே ஸ்டாப் பண்ணிடுங்க. ப்ளோ ட்ரையர் வந்து ஆப்ஷனல் தான். ஏன்னா சில பேருக்கு வந்து ஹேர் ஈரமா வச்சுக்க முடியாது. அவங்க வந்து ப்ளோ ட்ரையர் யூஸ் பண்ணி தான் ஆகணும். சப்போஸ் அந்த மாதிரி யூஸ் பண்றீங்க அப்படின்னா லோ ஹீட்ல வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஹேர் வந்து ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு அப்படின்னா நம்ம ஹேரை வந்து ஸ்டைல் பண்றதை விட நம்ம ஹேரை காப்பாத்துறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ப்ளீஸ் அவாய்ட் ஸ்டைலிங் ப்ராடக்ட்ஸ். ஆக்சுவலி நம்ம ஹேரை வந்து நம்ம எப்படி வெளியில கேர் எடுத்துக்கிறோமோ அதே மாதிரி இன்டேக்கும் எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம். நிறைய ப்ரோட்டீன்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. டெய்லி எக் சாப்பிடுங்க. பட்டாணி, கொண்டக்கடலை, முளைக்கட்டின பயிறு இது எல்லாமே எடுத்துக்கோங்க. அதே மாதிரி சப்ளிமெண்ட்டாகவும் நம்ம எடுத்துக்கலாம். சப்ளிமெண்ட்டாக எடுத்துக்கணும் அப்படின்னா டாக்டரை பார்த்து கன்சல்ட் பண்ணி அவங்க என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். நம்ம ஹேருக்கு இவ்வளோ பண்ணியும் ஹேர் லாஸ் ஆகுது, சிவியராக ஹேர் ஃபால் இருக்குது அப்படின்னா யோசிக்கவே யோசிக்காதீங்க. ஹேருக்குன்னு இருக்கிற டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணுங்கள். அதாவது ட்ரைக்காலஜி எக்ஸ்பர்ட்னு இருப்பாங்க. அவங்கள போய் உடனே கன்சல்ட் பண்ணுங்கள். அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு சொல்யூஷன் கொடுப்பாங்க. இந்த ஹேர் ஆயிலிங், ஹேர் வாஷ், ஹேர் சீரம், ஹேர் ஸ்ப்ரே இதெல்லாம் எப்பப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா ஆல்ரெடி நான் 7 days ரொட்டீனை வந்து சார்ட் ஃபார்மில் வந்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். வேணும் அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் என்னென்ன ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, நம்ம ஹேர் ஆயிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஹேர் ஆயிலுக்கு என்னோட ஹோம்மேட் ஹெர்பல் ஹேர் ஆயில் தான் நான் எப்போதுமே யூஸ் பண்ணுறேன். இந்த ஹேர் ஆயிலை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு ஆல்ரெடி வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதை செக் பண்ணி பாருங்கள். ஹேர் பேக்ஸுக்கு இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் பேக், இந்த நேச்சுரல் ஷாம்பு பவுடர், தென் இந்த ஃபெனுக்ரிக் பவுடர் இதெல்லாம் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். தென் வீட்டில் அப்பப்போ ப்ரிப்பேர் பண்ணுற ஹேர் பேக்ஸ் அதெல்லாம் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இந்த டவ்வோட ஹேர் மாஸ்க்கை நான் ரீசெண்டாக யூஸ் பண்ணுறேன். இதை பற்றி நான் அப்டேட்டும் தென் இன்னொரு ஹேர் மாஸ்க்கை வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு இருக்கேன். ஸோ அதோட அப்டேட்டும் நான் செப்ரேட்டாக போடுறேன். நீங்கள் நிறைய பேர் என்னோடய ஷாம்பு என்ன அப்படின்னு நிறைய வீடியோஸில் வந்து நீங்கள் கேட்குறீங்க. ஷாம்புக்கு என்னோட ஆல் டைம் ஃபேவரட் லாரியல் பாரிஸ்லேருந்து 6 ஆயில் நரிஷ் ஷாம்பு. இந்த ஷாம்பு நான் ரொம்ப இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்க ஒரு ஷாம்பு. எனக்கு டேண்ட்ரஃப் கிடையாது. உங்களுக்கு டேண்ட்ரஃப் இருக்குது அப்படின்னா ஹெட் அண்ட் ஷோல்டரில் நீம் வேரியண்ட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் கண்டிஷ்னர். கண்டிஷ்னருக்கு சேம் லாரியல்லேருந்து 6 ஆயில் வேரியண்ட் தான் நான் எப்போதும் யூஸ் பண்ணுற கண்டிஷ்னர். இப்போ ரீசண்டாக இந்த ஹைர்லாண்ட் சாலிசிலிக் வேரியண்ட்டை வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இந்த வேரியண்ட் நல்லா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்ககிட்ட நான் அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் ஹேர் ஸ்ப்ரே. ஹேர் ஸ்ப்ரே வந்து நம்ம ஸ்கேல்புக்கு யூஸ் பண்ணுவோம். எப்போதுமே நான் இந்த ஹோம்மேட் ஹேர் ஸ்ப்ரே தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ ரீசெண்டாக என்னோடய ஃப்ரெண்டு வந்து சஜஸ்ட் பண்ணி இந்த பேர் அனாட்டாமி அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து ஹேர் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறேன். இதுவும் ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. நீங்கள் ஹோம்மேட் ஹேர் ஸ்ப்ரே வந்து வேண்டாம், இதை ரொம்ப நாள் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஹேர் ஸ்ப்ரேவை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் ஹேர் சீரம். நம்ம ஹேர் சீரம் வந்து நம்ம ஹேர் ஸ்ட்ராண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். இந்த ஹேர் சீரம்க்கு நான் எப்போதுமே என்னோடய ஃபேவரட்டான லாரியல் பாரிஸ்லேருந்து இந்த 6 ஆயில் வேரியண்ட் சீரம் தான் நான் எப்போதுமே யூஸ் பண்ணுவேன். ஒரு சின்ன அப்டேட், இந்த டவ் பிராண்டில் இருந்து இந்த ஸ்கேல்புக்கு யூஸ் பண்ணுற ஒரு சீரமை வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஒரு 1 வீக் யூஸ் பண்ணேன். கொஞ்சம் எனக்கு செட் ஆகாத மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் ஹேர் ஃபாலும் அதிகமாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ இதை யூஸ் பண்ணுறத வந்து நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். இதுதான் இந்த ப்ராடக்டோட அப்டேட். ஓகே, அவ்வளோதான் என்னோடய ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ். 7 days ரொட்டீன், என்னோட ஹேர் ஆயில், ஹேர் ஸ்ப்ரேவோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இதோட இந்த வீடியோ ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.